சிவபெருமானிற்கு பிச்சாண்டி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழைய காலத்தில் வாரணாசி பக்தர்களால் நிரம்பிய ஒரு நகரமாக இருந்தது. அந்த நகரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், எல்லா யாகமும் தானமும் ஹோமமும் செய்துவிட்டு மோட்கமடைய வேண்டும் என்பது. அவர் தினமும் யாகம் நடத்தினார், உணவளிப்பு செய்தார், சிவ வழிபாடும் செய்தார். ஆனால் இதெல்லாம் பெருமை பாராட்ட, புகழ் பெற, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செய்தார். சிவபெருமான் இவரை சோதிக்க தீர்மானித்தார். அவர் ஒரு பிச்சைக்காரனாக மாறினார். உடம்பு சாம்பலால் பூசப்பட்டிருந்தது. தலைவழியில் சுண்ணாம்பு மாலை என்று மிகவும் வறுமையான பிச்சைக்கார வடிவத்தில் வந்தார். அவருக்கு பிச்சாண்டி என பெயர். அவர் நேராக அந்த பணக்காரரின் வீட்டிற்கு சென்றார். ஓம் நமச்சிவாயா, பிச்சை தாரும் என்றார். அந்த பணக்காரன் அவனை பார்த்ததும் கோபமடைந்து, நான் இங்கே வேதம் படிக்கிறேன், யாகம் செய்கிறேன், நீ இப்படி அழுக்கான நிலையில் வந்து என்னிடம் பிச்சை கேட்கிறாயா, வெளியே போ என்று கடுமையாக பேசி ஒதுக்கினார். அதை பார்த்து பிச்சாண்டி சிரித்தார். பிறகு அவர் நகரம் முழுவதும் பிச்சை கேட்கத் தொடங்கினார். பலரும் ஒதுக்கினர், சிலர் கல்லெறிந்தனர், சிலர் சாபம் கூறினர். அந்த நேரத்தில் ஒரு முதிய பெண் மட்டும் அவரை உண்மையான பக்தியோடு பார்த்தாள். இவர் யாராக இருந்தாலும் பசிக்கிறது என்கிறாரே, உணவு தர வேண்டும் என்று பிச்சை அளித்தாள். அந்த பெண் பிச்சை அளித்ததும் பிச்சாண்டி அங்கு தனது முழு தேவி சமேத வடிவத்தில் காட்சியளித்தார். அவர் கூறினார், உண்மை பக்தி எங்கு இருக்கிறதோ அங்கு நானே இருக்கிறேன். புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் கருணையோடு செய்யும் தொண்டுதான் மெய்யான சைவம். அந்த பணக்காரரும் மற்ற மக்களும் தங்கள் தவறை உணர்ந்தனர். அந்த நாள் முதல் கருணை, பணிவு, பக்தி ஆகியவற்றை உணர்ந்து வாழத் தொடங்கினர். சிவபெருமான் பிச்சாண்டி என்ற வடிவம் பூண்டது தர்மத்தை சோதிக்கவே. அவர் புகழுக்கு அல்ல, உண்மை மனதுக்கே வருகிறார். இந்த கதை நமக்கு பெரும் பாடத்தை கொடுக்கிறது. பணம் அல்ல, மனம்தான் முக்கியம். பக்தி என்றால் எளிமையான தூய உள்ளம். அன்பும் கருணையும் இல்லாத பக்தி வெறும் பாசாங்கு. சிவன் ஒரு பரிசோதகன். அவர் நம்மை எப்போதும் சோதிக்கிறார், நாம் எவ்வளவு பாசாங்கு இல்லாமல் செய்கிறோம் என்பதற்காக.